ஷேப் ஆஃப் யூக்கு ஒரு சிறப்பான நடன நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த பாடல் அதன் துள்ளலான இசையும் ரிதமும் காரணமாக இளைஞர்களின் மனதை கவர்ந்த ஒரு ஹிட் பாடலாகும். நடனம் என்பது மகிழ்ச்சியையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தும் ஒரு கலை. இசையுடன் இணையும் அசைவுகள், முகபாவனங்கள் மற்றும் ரிதம் மூலம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரும் என்று நம்புகிறோம். இப்போது ஷேப் ஆஃப் யூ நடன நிகழ்ச்சியை கைத்தொடருடன் வரவேற்கிறோம். நன்றி. Come now, follow my lead. Come now, follow my lead. Gama bala, gama, gama bala, gama esa. Gama bala, gama, gama bala, gama esa. Gama ni pa gama, gama bala, gama esa. Za 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 za, gama basa, gama. I'm in love with your body. Why, 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 why? Needy bama, needy bama, bakari suni. Why, 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 why? Pani sa sa, pani sa sa, pani sa sa. Why, 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 why? Ni sa magari suni bama ga. Why, 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 why? Come now, follow my lead. இந்த நடனத்தை அரங்கேற்ற போகிறார் பவித்ரா. ஸ்ரீ அச்சயா நிருத்யால் நாட்டியாலய பள்ளி திறமையான மாணவி. பவித்ரா ஒரு ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மர் மற்றும் ஃபாஸ்ட் லேர்னர் ஆவார். அவரது ஆர்வம், ஒழுக்கம் மற்றும் கலை மீது கொண்ட அன்பு அவரை சிறப்பாக உருவாக்கியுள்ளது. அவரது முகபாவங்கள், அசைவுகள் மற்றும் மேடை நிகழ்ச்சி காரணமாக உங்கள் அனைவரையும் கவரும் என நம்புகிறோம். இப்போது பவித்ராவின் கர்ணன் சோலோ நடன நிகழ்ச்சியை கைத்தட்டலுடன் வரவேற்கிறோம். நன்றி. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. கர்ணா 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 பாரத கதையினில் தர்மியனும் புகழ் கொண்டவனே ஆதி பாண்டவனே. பாரத கதையினில் தர்மியனும் புகழ் கொண்டவனே. ஜம் த கும் த ரி கி ட த க த கும் த ரி கி ட த க த ஜம் த ஜம் த ஜம் ஜம் த கும் த ரி கி ட த க த கும் த ரி கி
கிட்ட தக்க கஜம் தஜம் தஜம் ஜம் தக்கும் தரே கிட்ட தக்க தக்கும் தரே கிட்ட தக்க கஜம் தஜம் தஜம் ஜம் தக்கும் தரே கிட்ட தக்க தக்கும் தரே கிட்ட தக்க தரிகிட்ட தக்க தரிகிட்ட தக்க ஜம் ஜம் தக்கும் தரே கிட்ட தக்க தக்கும் தரே கிட்ட தக்க தரிகிட்ட 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 தக்க தஜம் தரிகிட்ட தக்க தஜம் தரிகிட்ட தக்க தா திங்கின் ந துங்க த திங்கின் ந தும் 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 த திம் தக்க திக்கு கிருத கிருதம் த திம் தக்க திக்கு கிருத கிருதம் த திம் தக்க திக்கு கிருத கிருதம் பாரத கதையில் தர்மியனும் புகழ் கொண்டவனே ஆதி பாண்டவனே பாரத கதையினில் தர்மியனும் புகழ் கொண்டவனே ஆதி பாண்டவனே பாரத கதையினில் தர்மியனும் புகழ் கொண்டவனே ஆதி பாண்டவனே பாரத கதையினில் தர்மியனும் புகழ் கொண்டவனே ஆதி பாண்டவனே ஆனும் துந்ததானும் நுந்ததானும் துந்தானும் நுந்ததானும் நுந்ததானும் தத்தா ஆனும் நுந்ததானும் நுந்ததானும் ததானும் துந்ததானும் துந்ததானும் கவச்ச குண்டலனே கவச்ச குண்டலனே கர்ணா 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 பாரத கதையினில் தர்மியனும் புகழ் கொண்டவனே ஆதி பாண்டவனே பாரத கதையினில் தர்மியனும் புகழ் கொண்டவனே நிறைந்த தீராத விளையாட்டு பிள்ளை என்ற இனிய பாடலுக்கு பரதநாட்டிய நடன நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த பாடல் குழந்தைத்தனமான ஆனந்தத்தையும் விளையாட்டுத்தனத்தையும் அழகாக வெளிப்படுத்தும் ஒரு சிறப்பான பாடலாகும். பரதநாட்டியத்தின் அபிநயம், அடி அசைவுகள் மற்றும் முகபாவங்கள் மூலம் இந்த பாடலின் சந்தோஷ உணர்வுகள் சிறப்பாக வெளிப்படும். இது ஒரு சாதாரண நடன நிகழ்ச்சி மட்டுமே, ஆனாலும் கலை மீது கொண்ட அன்பும் அர்ப்பணிப்பும் இதில் தெளிவாக தெரியும். இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவரின் மனதிலும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளிக்கும் என நம்புகிறோம். இப்போது தீராத விளையாட்டு பிள்ளை பரதநாட்டிய நிகழ்ச்சியை கைத்தொடலுடன் வரவேற்கிறோம். நன்றி. விளையாட்டு பிள்ளை தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு போயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு போயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை தின்னப்பழம் கொண்டு தருவான் தின்னப்பழம் கொண்டு தருவான் பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறைப்பான் என்னப்பன் என்னை எனல்பான் என்னப்பன் என்னை எனல்பான் அதனை எச்சப்படுத்தி கடித்து கொடுப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை
அழகுள்ள மலர் கொண்டு வந்தே, கண்ணன் அழகுள்ள மலர் கொண்டு வந்தே, என்னை அழகழ செய்த பின் கண்ணை மூடிக்குள் குழலிலே சூட்டுவேன், குழலிலே சூட்டுவேன், என்னை குருடாக்கி மலரினை தோழிக்கு வைப்பதேராத விளையாட்டு பிள்ளை, விளையாட்டு பிள்ளை, விளையாட்டு பிள்ளை. பின்னலை பின்னின்றெழுப்பான் கண்ணன், பின்னலை பின்னின்றெழுப்பான், தலை பின்னே திரும்பும் முன்னே சென்று மறைவார். வண்ண புது சேலை தனிலே, வண்ண புது சேலை தனிலே, புழுதிவாரே சொரிந்தே வருத்தே கொலைபார். தேராத விளையாட்டு பிள்ளை, விளையாட்டு பிள்ளை, விளையாட்டு பிள்ளை. மங்களம் என்பது நன்மை, அமைதி மற்றும் ஆசீர்வாதத்தை குறிக்கும் ஒரு புனிதமான நிறைவு பகுதியாகும். பரதநாட்டியத்தின் அபிநயம், அடி அசைவுகள் மற்றும் பக்தி உணர்வுகள் மூலம் இந்த மங்கள நிகழ்ச்சி அழகாக வெளிப்படும். இது ஒரு சாதாரண நடன நிகழ்ச்சி என்றாலும் கலை மீது கொண்ட மரியாதையும் அர்ப்பணிப்பும் இதில் பிரதிபலிக்கும். இந்த இனிய மங்கள நடனத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை கைத்தட்டலுடன் நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். பவமான சுதுடுபடு பதர பிந்தமுனகோடி நாம ரூபமுலகோ நித்ய ஜய மங்களோ தஜேவ நயன ஜாகத ஜாதே வினுதமய நதி நாம ரூபமுலகோ நித்ய ஜய மங்களோ மங்களம் மங்களம். கடைசியாக ஒரு நடனம். அதாவது இவ்வளோ நேரம் நீங்கள் புது பாட்டு பற்றி பார்த்தீர்கள். இப்போ ஒரு பழைய பாட்டுக்காக நடனமாட ஸ்ரீ அக்ஷரா அவர்கள் இங்கே வர இருக்கிறார்கள். அழகான பொண்ணு நான், அது கேட்ட கண்ணுதான், அழகான பொண்ணு நான், அது கேட்ட கண்ணுதான், எங்கிட்டே இருப்பதெல்லாம் தன்மான ஒண்ணுதான், அழகான பொண்ணு நான், அது கேட்ட கண்ணுதான், எங்கிட்டே இருப்பலாம் தன்மான ஒண்ணுதான், அழகான பொண்ணு நான், அது கேட்ட கண்ணுதான். அங்கொண்டு இழிக்குது அதை போல் முழிக்குது, அங்கொண்டு இழிக்குது அதை போல் முழிக்குது, ஆட்ட
கேட்ட கண்ணுதான் எங்கிட்டே இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான் அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான் இங்கொண்ணு என்னை பார்த்து கண்ஜாடை பண்ணுது இங்கொண்ணு என்னை பார்த்து கண்ஜாடை பண்ணுது ஏமாளி பொண்ணு என்ன ஏதேதோ என்னது ஏதேதோ என்னது ஏமாளி பொண்ணு என்ன ஏதேதோ என்னது ஏதேதோ என்னது ஓ பெண் ஜாதியை தவிக்க விட்டு பேயாட்டம் ஆடுது ஜாதியை தவிக்க விட்டு பேயாட்டம் ஆடுது பித்தாகி என்னை சுத்தி கைத்தாளம் போடுது அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான் அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான் எங்கிட்டே இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான் அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான் பேர் அன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, இவ்வளவு நேரம் ஒரு அருமையான பரதநாட்டியம் கண்குளிர பார்த்தீர்கள். அதாவது கோவில் திருவிழான்னா எப்படி பரதநாட்டியம் இதே மாதிரி கலைகளை வைத்து நம்ம பார்க்கணும். அதான் ரசிப்பு தன்மை அதில் தான் இருக்குது. சரி, நேர எம்எல்ஏ பரிசு கொடுப்பதற்காக வருவோம். நான் பேர் வாசிக்கும் திரு தலைவர் ஊர் தலைவர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக ஊர் செயலாளர் அவர்களையும் மேலே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து திருமதி அனிதா முத்துராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து திருமதி கோகிலா மோகன் அவர்களையும், அடுத்து திருமதி வித்யா கேஸ்வராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக திருமதி பரிமளா ரமேஷ், அடுத்து திருமதி உஷா சுப்பிரமணியன், அடுத்து திருமதி வி நாகம்மாள் தலைமை ஆசிரியர் அவர்கள். மகாதேவர் நித்யாலயா நாட்டிய பள்ளியின் கலைஞர்களுக்காக இங்கே கௌரவிக்க இருக்கிறோம். இந்த கலைஞர்களுக்கான விருதுகளை திருமதி அனிதா முத்துராஜ் அவர்களை இங்கே முன்னே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எஸ்டி ஆரத்யா எல்லாரும் கைத்தட்டுங்கோ. இந்த குழந்தைகள்லாம் உண்மையிலே சொல்லுங்க, தெய்வீக குழந்தைகள். ஆமாம். அடுத்து கேவி ஹர்ஷிதா, அடுத்து எஸ் சாய் மோனிகா, அடுத்து டி ரக்ஷிதா, அடுத்து திருமதி கோகிலா மோகன் அவர்களை பரிசு வழங்க வருமாறு அன்போடு கேட்டு. எம்எல் ரக்ஷினி, அடுத்து ஏ சங்கீதா, அடுத்து ஆர் ஷாருலதா, அடுத்து எஸ் ருத்ரா, அடுத்து திருமதி வித்யா கேஸ்வராஜ் அவர்களை பரிசு வழங்க வருமாறு. KR தக்ஷனா, அடுத்து எஸ் அக்ஷரா, அடுத்து ஆர் தனுஷா, அடுத்து VS பிரமிகா,
அடுத்து டி தன்யாஸ்ரீ. திருமதி கோகிலா மோகன் அவர்களை மீண்டும் அழைக்கிறேன். PS ஸ்ரீ கௌரி. ஷாருலதா கூட ஷாருலதா. அடுத்து இவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்ரீ கௌரி. ஸ்ரீ கௌரி இவங்களுக்கெல்லாம் ஒரு குரு இருப்பாங்க. அந்த குருவை நம்ம கண்டிப்பாக கௌரவிச்சாகணும். செல்வி மிரர் ராகவ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவர்களை கௌரவிக்க நமது தலைமை ஆசிரியை திருமதி பிவி நாகம்மாள் அவர்களை மேடைக்கு முன்பே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் நம்ம கைப்பற்றுகிறோம். உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வள்ளியூர் சாலியர் சமுதாய ஊர்வகை அருள்மிகு ஸ்ரீ வண்டிமலர்ச்சி அம்மன் சமேத வண்டிமலையான் சுவாமி திருக்கோவிலின் கொடை விழாவிற்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களது நன்றிகள். குறிப்பாக மதிப்புக்குரிய தலைவர் திரு R சுப்பிரமணியன் அவர்கள், செயலாளர் திரு K பரமசிவன் அவர்கள், பொருளாளர் திரு V வேணுகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு எங்களது நன்றிகள். இன்றைய இனிய பரதநாட்டியம் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த உதவிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களை கௌரவப்படுத்தும் வகையில் கேடயங்கள் வழங்கி சிறப்பித்த மதிப்புக்குரிய அனிதா முத்துராஜ் அவர்கள், கோகிலா மோகன் மற்றும் வித்யா கேசவராஜ் அவர்களுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் மாணவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்து தந்த உற்சாகத்தையும் நலனையும் கருதி கொண்டு உதவி செய்த ரமேஷ் பரிமளா அவர்களுக்கு எங்கள் மனப்பூர்வ நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் ஆதரவு மற்றும் ஊக்கமே இந்நிகழ்ச்சிக்கு வெற்றிகரமான முக்கிய காரணமாகும். ஒளி சிறந்த முறையில் அமைத்து தந்தவர்களுக்கு எங்களது நன்றி. எங்கள் நிகழ்ச்சியை கண்டு மாணவர்களுக்கு உற்சாகம் அளித்த பொதுமக்களுக்கு எங்களது நன்றிகள். இங்க இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ் உடைய சப்போர்ட் இருந்தனால இந்த நிகழ்ச்சி சிறப்பாக முடிவடைஞ்சிருக்கு. எல்லாம் வல்ல இறைவனை தொழுது எங்களது நிகழ்ச்சியை நிறைவு செய்து நன்றி கூறுகிறோம். நன்றி, வணக்கம். அடுத்து சந்திரமூலேஸ்வரா நாட்டிய பள்ளியில் சார்பாக நடனமாடிய செல்வி VL வம்சிகா அவர்களுக்கு நமது ஊர் தலைவருடைய மனைவி உஷா சுப்பிரமணியன் அவர்கள் அவார்டு வழங்குவார். நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக ஸ்ரீ அக்ஷயா நிர்தயாலய நாட்டிய பள்ளியின் கலைஞர்களுக்காக வழங்கப்படுகின்ற அவார்டு JM ஹெலிஷா அவர்களுக்கு திருமதி பரிமளா ரமேஷ் அவர்களை முன்னே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹெலிஷா. அடுத்து JR ஸ்ரீ ஆதர்சனா. அடுத்து K கீர்த்திகா. கீர்த்திகா சேவா.
அடுத்து பிஎஸ் பவித்ரா. அடுத்து திருமதி உஷா சுப்பிரமணியன் அவர்களை பரிசு வழங்க வருமாறு அழைக்கிறோம். அடுத்து ஹெய்லின் பிரதீஷ். ஹெய்லின் பிரதீஷ் அவதானே? வா. அடுத்து ஆர் ஜெயதர்ஷனா. அடுத்து எஸ் இவாஞ்சலின் ரெஜினா. இந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் கைத்தட்டி தான் ஆகணும். அவளை பாருங்க. அதாவது உண்மையிலே இந்த பொண்ணை நம்ம பாராட்டி ஆகும். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா மனசில் எந்த ஒரு இதுவும் இல்லை. இன்னைக்கு இந்த கலியுகத்தில் மனிதனுடைய மனசு வந்து ரொம்ப மோசமான மனசு. ஆனால் கள்ளங்கபடம் இல்லாத மனசு இந்த மனசு தான். நான் அதை சொல்லலை, அந்த பொண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஹரே கிருஷ்ணா. அடுத்து இவங்களுக்கெல்லாம் நாட்டியம் கற்றுக் கொடுத்த செல்வி அக்ஷயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு நமது தலைமை ஆசிரியர் திருமதி வி நாகம்மாள் அவர்கள் கௌரவிப்பார்கள். அதாவது இந்த 2 குருக்களுமே நம்ம ஸ்கூலில் படித்த பொண்ணுங்க. யார்? மிரராகவும் அக்ஷயாவும். அக்ஷயா வந்து 12th நம்ம ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரு மாணவி. சரி, இவ்வளவு வேணும் நல்ல ஒரு பரதநாட்டியத்தை தந்த இந்த 2 நாட்டிய பள்ளி குழந்தைகளுக்கு எங்களுடைய ரவிவர்மன் புது தெரு ஊர்வகை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து திரு ஆதிஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு விக்னேஷ் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார்கள். மேடை வழங்கிய வண்டிமலச்சி அம்மன் கோயில் தலைவர் திரு ஆர் சுப்பிரமணியன் அவர்களுக்கு, செயலாளர் திரு கே பரமசிவன் அவர்களுக்கும், திருமதி கோகிலா மோகன், திருமதி அனிதா முத்து, திருமதி பரிமலா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகத்தினருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் எங்கள் கலைக்கு அளித்த அன்பும் ஆதரவும் எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகம். என் அன்பு மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றி. உங்கள் நம்பிக்கையும் ஒத்துழைப்பும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு அழகாக நடக்க முடியாது. என்னை இந்த கலைப்பாதையில் நடத்தி வைத்த என் குருமார்களுக்கு என் பணிவான வணக்கங்களும் நன்றிகளும். அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு பாடமும் இன்று இந்த மேடையில் ஒலித்தது. இங்கு கூடியிருக்கும் அன்பு பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது குரு கலைரத்னா, இளம் வளர்மணி, கலை சிகரம், கலை சுடர், கலை செல்வி, கலை திலகம், நாட்டிய கலைமணி, யுவகலை விருது, டிவைன் டான்சர் விருது, கிளாசிக்கல் டான்சர் ஸ்டார், மேலும் 2025ஆம் ஆண்டின் சிறந்த பரதநாட்டிய நடன கலைஞர் போன்ற விருதுகள் இந்த கலையின் மீதான என் அன்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் சான்றாக உள்ளன. பல புகழ்பெற்ற இந்து கோவில்களில் நடனம் ஆடிய அனுபவமும் 10க்கும் மேற்பட்ட உலக சாதனைகள் படைத்த பெருமையும் இந்த கலை எனக்கு அளித்த அரிய வாய்ப்புகள். நாங்கள் ஆடிய ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு முகபாவத்திலும் நீங்கள் கொடுத்த கைத்தட்டலும் உற்சாகமும் எங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியும் தைரியமும் தந்தது. ஒரு கலைஞருக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பரிசு பார்வையாளர்களின் அன்பும் பாராட்டும் தான்.
அதை இன்று நீங்கள் எங்களுக்கு மனமாற கொடுத்துள்ளீர்கள். இந்த மேடையில் நாங்கள் நடனமாடியது ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல, எங்கள் உழைப்பும் கனவும் உணர்வும் கலந்த தருணம். அதை பொறுமையாக ரசித்து அன்புடன் ஏற்றுக்கொண்ட உங்கள் அனைவரின் ஆதரவு எங்கள் மனதில் என்றும் நிற்கும். இந்த இனிய மாலையை மறக்க முடியாத நினைவாக மாற்றியது உங்கள் சிரிப்பும் கைத்தட்டலும் தான். அதே அன்பும் ஆதரவும் எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றிகள். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. நடத்தி தந்த நமது ரவிவர்மன் புதுத்தெரு ஊர்வகை நிர்வாக சபை குழுக்கள் அனைவருக்கும் எங்கள் விஎம்ஏ இளைஞர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை கௌரவிக்கும் விதமாக முதலாவதாக தலைவர் திரு ஆர் சுப்பிரமணியன் அவர்களுக்கு திரு நாகராஜன் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அனைவரும் கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக செயலாளர் திரு கே பரமசிவன் அவர்களுக்கு முன்னாள் ராணுவ வீரர் திரு மணிக்குமார் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக ஊர்வகை பொருளாளர் திரு வேணுகிருஷ்ணன் அவர்களுக்கு திரு ஆர் ஆதிஷ் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக இது எல்லாத்துக்கும் மேல இந்த கொடை விழா திருவிழா போல நடந்துச்சு. இளைஞர் பாசறைகள் தான் பெரிய அப்படின்னு சொன்னாங்க. நாங்க தான் வெறும் டம்மி தான். எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் எல்லாமே தந்த முக்கிய ஆட்கள் இந்த விழா ஒருங்கிணைப்பாளர்கள் தான். இந்த விழா ஒருங்கிணைப்பாளர்கள் திரு ஆர் கண்ணன், திரு பி மணிகண்டன், திரு ஏஜே சுரேஷ்குமார் அவர்களை எங்கள் இளைஞர்கள் சார்பாக கௌரவப்படுத்த வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக திரு ஆர் கண்ணன் அவர்களை கௌரவிக்க கணேஷ் அவர்களை மேடை கிளக்கிறோம். பசங்க எல்லாரும் பம்பரம் போல வேலை பார்த்ததுக்கு கண்ணம்மா தான் முழு காரணம். அடுத்ததாக திரு பி மணிகண்டன் அவர்களை கௌரவப்படுத்த அன்பு நண்பர் வசந்த் அவர்களை மேடைக்கு அனுப்புகிறோம். ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ஷெட்யூல் போட்டு பசங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணி ஒரு முழு வடிவம் கொடுத்தது நம்ம மணிகண்டன் தான். அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக திரு ஏஜி சுரேஷ்குமார் அவர்களை கௌரவப்படுத்த அண்ணன் என் ஹரிஹரசுதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அதாவது இந்த சுரேஷ் அண்ணனோட ஒர்க்கு ரொம்ப பெருசு. ஐடி ஃபீல்டில் கூட எல்லாரும் 8 மணி நேரம் தான் வேலை பார்ப்பா. இவங்க லேப்டாப் முன்னாடி கிட்டத்தட்ட 12-13 மணி நேரம் இருந்து கொடை விழாவில் பிரசாதம் கொடுக்கல எல்லா லிஸ்டையும் எடுத்து கொடுத்து சிறப்பாக செக்ரட்டரிக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது சுரேஷ் அண்ணன் தான். அவங்க எல்லாத்துக்கும் எங்கள் விஎம்ஏ இளைஞர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.